ஆல்மோஸ்ட் இந்த டாஸ்க்கோட சோழிய முடிச்சு விட்டாய்ங்க. இதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் என்ன டாஸ்க் பண்ணாலுமே இவங்க உருப்படியா பண்ண போறது கிடையாது. அதனால பிக் பாஸ் டீம் பாத்தீங்கன்னா, ஒரு ஹார்ஷான முடிவ எடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா வைல்ட் கார்ட் என்ட்ரிக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிட் வீக் எவிக்ஷன் கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது நெக்ஸ்ட் வீக் எல்லாம் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா மிட் வீக் எவிக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் பிரஜன் தான் வெளில போக போறாரு அப்படின்ற நியூஸ்மே வந்திருக்கு. எக்ஸ் கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். அதாவது இந்த 8 சீசன் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா, என்ன டாஸ்க் குடுத்தாலும் ஏதோ ஒரு நாளாச்சும் பார்த்தீங்கன்னா, செம்ம ஃபயரா இருக்கும். போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, டாஸ்க் பார்த்தீங்கன்னா, மொக்கையா இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். கிரியேட்டிவ் டீம் என்னதான்டா பண்றீங்க அப்படின்ற மாரி நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ட் எல்லாம் உங்க ஆர்டிஸ்ட்டா போட்டா எவனுமே கன்டென்ட் குடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாரி சொல்லியிருப்போம். ஆனா, அந்த டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா, டீமன் விசஸ் ஈவில் அதுல சூப்பரா ஏஞ்சல் இதுல பார்த்தீங்கன்னா, சூப்பரா மாரி கொண்டு போயிருப்பானுங்க. அதாவது இந்த சௌந்தர்யாவும், ஜாக்லின் சேர்ந்து ஒரு மாரி பிரச்சனைகள் போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூகம்பம் கிளம்பும் உள்ள. அந்த மாரி பிரச்சனை போயிருக்கு. அந்த ராஜா டாஸ்க்ல கூட பார்த்தீங்கன்னா, காமெடியா இருக்கு. சாச்சனாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, ராணியா போட்டு சிரிச்சு சிரிச்சு வந்தா சாச்சமா தேவிடோன்னு சொல்லிட்டு நமக்கு சிரிப்பு தான் வரும். அப்படி இருக்கும் அந்த ஸ்கூல் டாஸ்க்ல ராணுவ ஒரு மாரி பண்ணியிருப்பாப்ல. அப்படி இருக்கும்போது ஒரு மாரியாச்சு போயிட்டு இருந்திருக்கும். இந்த சீசன் அந்த ராஜாங்கம் டாஸ்க்க எந்த அளவு கொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கொன்னானுங்க. அதே மாரி இப்ப பார்க்கும்போது ஸ்கூல் டாஸ்க்க எந்த அளவு கொல்ல முடியுமோ அந்த மாரி கொன்னுட்டு இருக்காய்ங்க. பார்வதிய டார்கெட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் நல்லா இருக்கா? இல்ல ஸ்கூல் நல்லா இருக்கான்னு போது எல்லாம் ஹாஸ்டல் நல்லா இல்ல. ஸ்கூல் தான் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது பார்வதி பார்த்துட்டு இருக்கு. ஏன்டா 5 மணி வரைக்கும் விலை கிழவி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு சோறு போட்டு ஹாஸ்டல்ல பார்த்துக்கிட்டதுக்கு இதுக்கு தான் நீங்க குடுக்குற இதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே பார்வதி டீச்சரா இருந்திருந்தாங்க அப்படின்னா, சமையல்ல ஒரு வேளை பார்த்தீங்கன்னா, கனியுமோ இல்ல வேற யாராச்சும் இருந்திருந்தாங்க அப்படின்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பார்வதி டீம் எல்லாம் அகைன்ஸ்டா ஹாஸ்டல் தான் நல்லா இருக்கு. ஸ்கூல் நல்லா இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இங்க வீட்டுக்குள்ளே 2 டீம் தான் இருக்கு. இப்ப எல்லாரும் சேர்ந்து பார்வதி போட்டு அடிக்கிறாங்க. அடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2, 3 வாரங்களுக்கு முன்னாடி அம்மா எந்த அளவு வேலைய பார்த்தாங்க. அந்த கர்ம வினைகள் தான் இப்ப அவங்க போட்டு அடி அடி சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த ஷோ நெக்ஸ்ட் வீக்க பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் டாஸ்க்கா இருக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கூட பார்த்தீங்கன்னா யோசிக்கிறேன். டாஸ்க் குடுத்தாலுமே இவங்க உருப்படியா பண்ணணும்ல. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் டீம் பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ்மே வருது. என்னைய பொறுத்தளவு யாராச்சும் ரெட் கார்ட் குடுத்து இந்த பிரதீப்க்கு ரெட் கார்ட் அந்த மாரி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஷோ ஹைப் ஆகும். இல்ல யாராச்சும் டப்புன்னு வெளியில போம்போது பார்த்தீங்கன்னா, ஹைப் ஆகும். மத்தபடி சண்டைகள், பிரச்சனைகள் ஏதாச்சுன்னா ஹைப் ஆகும். போன வாரம் அந்த வீக்கெண்ட்ல ஹைப் ஆச்சு. இந்த வாரம் விஜய் சேதுபதி என்ன கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குமே தெரியவே இல்ல. அதனால நம்மள பொறுத்தளவு எக்ஸ் கண்டஸ்டன்ட் யாராச்சும் வெளியில பார்த்திருந்துட்டு உள்ள வரும்போது, அவங்க ஒரு பூகம்பத்த கிளப்புவாங்க. ஆட்டமே வேற மாரி போயிட்டு இருக்கும். அவங்க கண்டிப்பா 24/7 பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க இவங்க தான் டைட்டில் வின்னர் கேட்டகரி. இவங்க தான் வோட்டிங்ல ஃபர்ஸ்ட் இருக்காங்க. இவங்க யாரால அவங்க வெளியில போனாங்கன்னு சொல்லிட்டு வெளியில போய் பார்த்திருப்போம். இப்ப சப்போஸ் ஆதிரையே உள்ள வராங்கன்னே வச்சுப்போமே. அவங்க கண்டிப்பா எஃப்ஜேக்கு அகைன்ஸ்டா மாறும்போது, ஆல்மோஸ்ட் உள்ள ஒரு முக்கோண காதல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் அவங்க அடிச்சு ஆடும்போது என்னைய பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கும். பிரவீன் வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்களுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கீங்க. அதனால என்னைய பொறுத்தளவு யாராச்சும் திவாகரா இருக்கட்டும், யாராச்சும் 2, 3 பேர் எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி தான் போயிட்டு இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் யார் உள்ள வந்தா நல்லா இருக்கும்? இந்த ஷோவ காப்பாத்துறது யாரோட கையில இருக்கு? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.